உருட்டுனாலும் ஒரு நியாயம் வேணாமா முத்துக்குமாரா? பிக் பாஸ் பார்வையாளர்கள். பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் முத்துக்குமரன் தெரிவித்ததை கேட்ட பார்வையாளர்களே, உருட்டினாலும் ஒரு நியாயம் வேண்டாமா என்கிறார்கள். அவர்கள் ஏன் அப்படி சொல்கிறார்கள் என தெரிந்து கொள்ளுங்கள். பிக் பாஸ் வீட்டில் இருந்த தங்கச்சி சாச்சனா மீது அதிக பாசம் வைத்திருக்கிறார் அண்ணன் முத்துக்குமரன். அவர் சாச்சனாவுக்கு சாப்பாடு ஊட்டிவிட்ட வீடியோக்கள் அடிக்கடி சமூக வலைத்தளங்களில் வலம் வரும். அந்த பிள்ளைக்கு கை இல்லையா, ஊட்டித்தான் விடணுமா என சிலரும், என்ன ஒரு பாசம் என சிலரும் தெரிவித்தனர். இந்த நிலையில் சாச்சனாவை வெளியேற்றி விட்டார் பிக் பாஸ். அதை பார்த்தவர்களோ, ஐயையோ, இனி முத்துக்குமரனுக்கு யார் ஊட்டி விடுவார் என்கிறார்கள். தங்கை கிளம்பிய துக்கத்தில் அழுது விட்டார் முத்துக்குமரன். பிக் பாஸ் வீட்டில் கண்கலங்காத ஆளாக இருந்து வந்த முத்துக்குமரன் நேற்று அழுததை பார்த்த பார்வையாளர்கள் வியந்து விட்டார்கள். தங்கச்சிமா கிளம்பிய போது இந்த சீசனில் சிறந்த பிளேயர் சாச்சனா தான் என்றார் முத்துக்குமரன். அதை கேட்ட பார்வையாளர்கள், பொய்யினாலும் பார்த்து சொல்லணும் முத்து, பெஸ்ட் பிளேயர்னா சாச்சனாவை எதுக்கு வெளியேற்ற போகிறார்கள்? அந்த பிள்ளைக்கு ஊட்டி விட்டு சேவகம் செய்தது போதும். இனியாவது அவர் இல்லாமல் நிம்மதியாக கேமில் கவனம் செலுத்துங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது என்கிறார்கள். சாச்சனா கிளம்பியதை பார்த்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியின் ரசிகர்களுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கிறது. மகளுக்காக ஜால்ரா அடிக்கிறார், அவரை காப்பாற்றுகிறார். இனி ஒரு பயலும் விஜய் சேதுபதியை குறை சொல்ல முடியாது. நல்ல காரியம் செஞ்சீங்க பிக் பாஸ், இதை முதலிலே செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்கிறார்கள் விஜய் சேதுபதியின் ரசிகர்கள். மகாராஜா படத்தில் தனக்கு மகளாக நடித்த சாச்சனாவுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார் விஜய் சேதுபதி. எதுவும் செய்யாமல் இருக்கும் சாச்சனாவை காப்பாற்றுவதே விஜய் சேதுபதி தான். மகள் சாச்சனாவுக்காக பிற போட்டியாளர்களை பலியாக்குகிறார் என்றெல்லாம் விஜய் சேதுபதி மீது புகார்கள் எழுந்தது. தற்போது சாச்சனா வெளியேற்றப்பட்டதால் விஜய் சேதுபதிக்கு தேவையில்லாத பிரச்சனை வராது என அவரின் ரசிகர்கள் நம்புகிறார்கள். இதற்கிடையில் முத்துக்குமரனுக்கு சாச்சனா கொடுத்த அறிவுரை அவரின் ஆதரவாளர்களை வெகுவாக கவர்ந்து விட்டது. முத்துவிடம் நாங்கள் என்ன சொல்லணும் என நினைத்தோமோ அதைத்தான் சாச்சனா சொல்லியிருக்கிறார் என்கிறார்கள் முத்துவின் ஆதரவாளர்கள். அந்த பயம் இருக்கட்டும் விஜய் சேதுபதி. சௌந்தர்யாவால் பிக் பாஸ் பார்வையாளர்கள் அதிர்ச்சி. சௌந்தர்யா நஞ்சுண்டனின் இன்ஸ்டாகிராம் அட்மின் யாரென்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பிக் பாஸ் பார்வையாளர்கள். ஒருவேளை அந்த நடிகர் தான் அட்மினாக இருக்குமோ என பேச துவங்கிவிட்டார்கள். பிக் பாஸ் வீட்டில் இருக்கும் சௌந்தர்யாவுக்கு PR டீம் இருக்கிறது என பார்வையாளர்கள் சொல்லி வருகிறார்கள். இளம் நடிகர் ஒருவர் தான் சௌந்தர்யாவின் PR டீம் தலைவர் என்கிறார்கள் பிக் பாஸ் பார்வையாளர்கள். இந்த நிலையில் சௌந்தர்யா மீது அந்த பயம் இருக்கட்டும் விஜய் சேதுபதி சார் என சவுண்டின் இன்ஸ்டா ஸ்டோரியில் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. சௌந்தர்யாவின் ஆதரவாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல என விஜய் சேதுபதி பேசிய வீடியோவை இன்ஸ்டா ஸ்டோரியில் வெளியிட்டு, விஜய் சேதுபதி சார் அந்த பயம் இருக்கட்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிக் பாஸ் வீட்டில் இருக்கும் சௌந்தர்யாவில் இன்ஸ்டாகிராமை பயன்படுத்த முடியாது. அதனால் அவர் சார்பில் அட்மின் தான் போஸ்ட் செய்திருக்க வேண்டும். அந்த அட்மின் மட்டும் கையில் கிடைச்சா அவ்வளோதான் என்கிறார்கள் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியின் ரசிகர்கள். அந்த இன்ஸ்டா ஸ்டோரியை பார்த்த பிக் பாஸ் பார்வையாளர்கள் கூறியிருப்பதாவது, இருந்தாலும் இன்புட்டு ஆகாது சௌந்தர்யா, பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வரும் விஜய் சேதுபதி பற்றி இப்படியா ஸ்டோரி போடுவது? இதையெல்லாம் கண்டிக்க மாட்டீங்களா பிக் பாஸ்? சவுண்டுக்கு மட்டும் டைட்டிலை கொடுத்து விட வேண்டாம் என தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே உன்னை குளிப்பாட்டி விடணுமான்னு சௌந்தர்யாவிடம் கேட்ட முத்துக்குமரனுக்கு ரெட் கார்டு கொடுக்குமாறு பிக் பாஸிடம் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் சவுண்ட் ஆதரவாளர்கள். ஜாலியாக பேசுவதற்கும் பழகுவதற்கும் ஒரு அளவு இருக்கிறது பிக் பாஸ். இந்த முத்துக்குமரன் எது செய்தாலும் பேசினாலும் ஜாலியாக எடுத்துக்க சொல்லாதீங்க, முடியல. ஒரு டிவி நிகழ்ச்சியில் இளம்பெண்ணிடம் இப்படி அநாகரிகமாக பேசியதை கண்டித்து முத்துவுக்கு ரெட் கார்டு கொடுக்கும் வரை ஓய மாட்டோம் என சௌந்தர்யாவின் ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதை பார்த்த பிக் பாஸ் பார்வையாளர்கள், முத்துவுக்கு ரெட் கார்டு கொடுக்கக்கூடாது, சவுண்டு மட்டும் சரியா, அவர் நடந்து கொள்வது நன்றாக இல்லை. இந்த ஜெஃப்ரி பய சவுண்டு மடியிலே தான் படுக்கிறார். படவா ராஸ்கல், என் மடியிலே படுக்காதேன்னு சப்புன்னு அறையாமல் தலைமடியை கோதி விடுகிறார். இதெல்லாம் என்னவென்று கேளுங்கள் பிக் பாஸ் என்கிறார்கள் பார்வையாளர்கள்.